சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 4 வயது சிறுமி காணாமல் போன வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சொந்த பாட்டியே சிறுமியை விற்றது அம்பலமாக இருக்கிறது. விவரங்களை நிகராம் செய்தியாளர் திருமலை விவரம் என்ன? தேவா, சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே புல்லாக்கவுண்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தறி தொழிலாளி ராஜா. இவருக்கு முதல் மனைவி பிரசவத்தின் போது இறந்த நிலையில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறார். இதையடுத்து இரண்டாவதாக மீனா என்ற பெண்ணை திருமணம் செய்து அவருக்கு 3 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. இந்த நிலையில் 3 ஆண் குழந்தைகளும் பள்ளி படிக்கிற சூழ்நிலையில் அந்த சிறுமி கவிதா என்ற சிறுமி 4 வயது சிறுமி அருகே இருக்கக்கூடிய, அதாவது வினோபாஜி நகரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்திற்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி வழக்கம் போல அங்கன்வாடிக்கு சென்ற சிறுமி மாலை வெகு நேரமாகவும் வீட்டிற்கு வராததால் அவருடைய தாய் மீனாவும் ராஜாவும் தேவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் குழந்தை கடத்தப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக மோப்பனாய் உதவியுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் தீவிரமாக சோதனை நடத்தினர். இதனிடையே பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் தற்போது விசாரணையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதாவது குழந்தை காணாமல் போன சம்பவத்தில் பாட்டி ஏற்கனவே இந்த குழந்தையை தினமும் அங்கன்வாடி மையத்திற்கு அழைத்து செல்வது வழக்கம். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்ட போது குழந்தையின், அதாவது ராஜாவின் தாய் சாந்தி அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு செல்வது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடம் பாட்டியிடம் விசாரணை மேற்கொண்டதில் குழந்தை விற்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நேற்று முன்தினம் காணாமல் போன குழந்தை தற்போது பாட்டியால் விற்பனை செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த குழந்தை எங்கே விற்கப்பட்டது, எவ்வளவு பணத்திற்காக விற்கப்பட்டது என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயலிடம் கேட்டபோது குழந்தை எங்கிருக்கிறது என்பது குறித்து தேடி வருவதாகவும், தற்போது அந்த பாட்டி குழந்தையை விற்று வந்தது தெரிய வந்திருக்கிறது. மேற்கொண்டு அவர் எங்கு விற்பனை செய்தார், குழந்தை எங்க இருக்கிறது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறதாகவும், இன்று மாலைக்குள் குழந்தையை மீட்டு விடுவதாகவும் காவல் கண்காணிப்பாளர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி திருமலை.